கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 37 நீங்கள் அப்படி சொல்லும்போதே இந்த சங்கீதம் 37 இவன் விடமாட்டான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சங்கீதம் 37 கிட்டத்தட்ட 40 வசனம் இருக்குது. இந்த 40 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது தன்னுடைய அனுபவத்தில் இருந்து எழுதினாலும் என்னவோ இப்போ தான் பக்கத்தில் இருந்து நம்மகிட்ட பார்த்து எழுதின மாதிரி, இப்போ உலகத்தை இன்னைக்கு இருக்கிற உலகத்தை பார்த்து எழுதின மாதிரி இருக்கும். இன்றைக்கும் பாருங்கள், எனக்கு தொடர்ந்து நான் இதை தியானித்து கொண்டே இருக்கிறேன். சங்கீதம் பல நாட்களாக தியானித்து இருக்கிறேன். ஆண்டவர் இன்னமும் பேசிக்கிட்டே இருக்கிறார். அதனால தான் தொடர்ந்து நான் இந்த சங்கீதம் 37 பேசுகிறேன். சங்கீதம் 37:25 சொல்கிறாரு, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சின்ன பையனாக இருந்தேன், ரொம்ப யங்காக இருந்தபோது நான் பார்த்துருக்குறேன். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனும் ஆனேன். அந்த முதிர் வயது உள்ளவனாகவும் நான் ஆயிட்டேன். அப்போ நான் பார்த்ததில், நான் இருந்த என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய வயதில் நான் பார்த்த ஒரு காரியம், நீதிமான் கைவிடப்பட்டதை நான் பார்த்ததே கிடையாது. நீதிமானாய் ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆண்டவர் அவனை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நான் பார்த்ததே கிடையாது. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் அப்பத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சதையும் நான் பார்த்ததே கிடையாது. அவன் ஆண்டவர் கைவிட்ட மாதிரி சரித்திரமே இல்லைங்க. நீதிமானை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நீதிமான் என்று சொன்னால் ஆண்டவருக்கு உத்தமமும் உண்மையாக நீதியாக இருக்கிறது. வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கு நஷ்டம் நேரிட்டாலும் பரவாயில்ல, நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கொண்டே இருக்கிற அந்த நீதிமான், அவன் கைவிடப்பட்டதை நான் பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது? நீங்கள் கைவிடப்படக்கூடாதா? நீங்கள் அப்பத்துக்கு அலைந்து திரிந்திருக்கக்கூடாதா? உங்கள் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணுமா? நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவரே நான் ஒழுங்காக இருக்கிறேன், கரெக்டாக இருக்கிறேன்னு சொல்லி நீதிமானாய் நீர் இருப்பீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகச் செய்வார். உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார், உங்களை விட்டு விலகவே மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை நிமித்தம் ஆண்டவரே எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி ராஜா. தாவீது தன் அனுபவத்திலிருந்து சொல்லுகிற இந்த வார்த்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். நீதிமான் போல நாங்கள் மாறுகிறோம். எங்களை நீர் பனையை போல செழிக்க பண்ணுவீராக தாழ்த்து கொடுக்கிறோம். உங்கள் நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோக நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.